நேத்து நைட் அரெஸ்ட் பண்ணிட்டு போன ஜோடியோட போட்டோவை காட்டி இந்த 2 பேருக்கும் எஸ்ஓஎஸ் நோய் ஸ்டேஜ் 4 தாண்டிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இந்த எஸ்ஓஎஸ்னா என்னன்னா ஸ்விட்ச்டு ஆன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றானுங்க. மனிதனுக்கு காதல், பாசம், அழுக, வலின்னு இந்த மாதிரியான உணர்ச்சிகள் வந்தாலே இத நோய்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறானுங்க. அதுவும் இல்லாம இங்க லவ் பண்றது, பாசமா இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல. ஒண்ணு கூட்டிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல விடுவாங்க, இல்லனா கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. ஆனா இப்படி லவ் பண்றவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டா கண்டிப்பா கொலை கூட பண்ணிடுவானுங்க. இந்த டவுனோட மக்கள் தொகையை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னு அந்த கவர்மெண்ட் ரொம்பவே கடுமையான சட்டங்களை போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி இப்படி இயற்கையா குழந்தை பெத்துக்கிறது சட்டவிரோதம். ஒருவேளை குழந்தை வேணும்னு நினைச்சா ஹாஸ்பிட்டல்ல போய் ஆர்டர் கொடுத்தா போதும், டெஸ்ட் டியூப் பேபி மூலியமா ஒரு குழந்தைய உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஆனா குழந்தை பிறந்ததுமே அந்த அம்மா வேலைக்கு போயிடணும், குழந்தைய பாத்துக்கிறது வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வேற ஆள் இருப்பாங்க. இங்க இருக்க பெண்கள் யாராவது குழந்தை வேணும்னு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வாடகை தாயா போய் குழந்தைய பெத்து கொடுத்துட்டு திரும்ப வேலைக்கு வந்துடணும். அந்த குழந்தைய வளர்க்கறதோ இல்ல பாசம் காட்டுறதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல.